வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் சிலோன் பசலை அல்லது குத்து பசலை அல்லது வாட்டர் லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை பசலைக்கீரை சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இந்த கீரையில் இருக்குது. இந்த கீரையில் கிட்டத்தட்ட 80லேருந்து 90% வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்பை ரொம்பவே குளிர்ச்சியாக பார்த்துக்கக்கூடியது. பிபி அதிகமாக உள்ளவங்களும் சரி, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அனிமிக்காக இருக்கிறவங்களும் சரி, இந்த கீரையை ரொம்பவே நிறைய எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த செடி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா எங்கேயாவது சின்னதாக ஒரு தண்டு நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து நட்டு வச்சிங்கன்னா கூட போதும், ரொம்பவே அழகாக வளர்ந்து வந்துடும். இப்போ இந்த கீரையை வச்சு நம்ம ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சிட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நான். இது கூடவே தேவையான அளவு துவரம்பருப்பு, அது கூட ஒரு 3 பூண்டு பற்கள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த துவரம்பருப்பையும் இது கூட நல்லா கடைஞ்சிட்டு இது கூடவே சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும், அதாவது நம்ம சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாய் தூளோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கீரையை ஆரம்பத்திலே சேர்க்கக்கூடாது, நல்லா குழம்பு கொதித்து பச்சை வாசனை போன பிறகு சேர்க்கலாம். இப்போது குழம்பு நான் ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு எடுத்திருக்கிற அந்த குத்து பசலை கீரையவும் இது கூட சேர்த்துடலாம். இந்த கீரை சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க, சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இந்த கீரை சீக்கிரமாகவே நமக்கு செரிமானமும் ஆகிடும். இந்த முருங்கைக்கீரை மாதிரி செரிக்குமா செரிக்காதா அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது, சீக்கிரமாக டைஜஷனும் ஆகிடும். இப்போ கீரை வெந்ததும் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நான் தாளிப்புக்காக கொஞ்சமாக நான் வடகம் சேர்க்குறேன். வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 2 பூண்டு பற்கள் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து இந்த சாம்பார் மேலே சேர்த்துடலாம். இப்போது ரொம்பவே ஆரோக்கியமான குத்து பசலை சாம்பார் தயாராகிடுச்சு. நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் இந்த கீரை சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.